கந்த சஷ்டி கவசம், எந்த கவசம் படித்தாலும் 6 கவசம் இருக்குது அறுபடை வீட்டுக்கும். அதில் எந்த கவசம் படித்தாலும் குறள் வெண்பாவும் அந்த காப்பும் படிச்சுட்டு தான் நம்ம படிப்போம். அப்படி பார்த்திங்கன்னா, துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும், நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை, அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இப்போ இதை எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இப்படி தான் படிக்கணும். ஆனால் அதனோட பொருளாக பார்க்கும்போது நிமலர் அருள் கந்தர் அப்படின்னு சஷ்டி கவசம் தனை அப்படின்னு ஆரம்பித்து துதிப்போருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். எப்படின்னா, குற்றமற்றவராகிய சிவபெருமான் அவர் தான் நிமலர், அருள் பெற்று அருளிய கந்தராகிய முருகக் கடவுளின் சஷ்டி திருநாளில் ஓதுவதற்கு தகுந்த கவசம் தனை, அதாவது இந்த கவச மந்திரத்தை துதிப்போர்க்கு அப்படின்னா பக்தியோடு தோத்திரம் செய்பவர்களுக்கு வல்வினை என்ற வலிமை வாய்ந்த பழைய தீவினைகள் எல்லாம் போம், அதாவது நீங்கிவிடும், துன்பம் துயரங்கள் எல்லாம் போம் நீங்கிவிடும், நெஞ்சில் அதாவது உள்ளத்தில் பதிப்போர்க்கு அதாவது கந்த சஷ்டி கவசம் எனும் மந்திரத்தை ஊன்றி பதித்து வைப்பவர்களுக்கு செல்வம் வேண்டிய பொருள் செல்வங்கள் பலித்து கிடைக்க பெற்று கதித்து ஓங்கும், அச்செல்வங்கள் அதிகரித்து வளரும், நிஷ்டையும் தவநிலையும் கைகூடும், அதாவது நமக்கு வாய்க்கும், அமரர் இடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி அப்படின்னு பார்க்கும்போது, நெஞ்சே எனது மனமே அமரர் இந்திரன் முதலான தேவர்கள் இடர் அவர்கள் பட்ட தொல்லைகள் தீர நீங்கும்படியாக அமரம் புரிந்த சூரபதுமன் முதலான அசுரர்களுடன் போர் செய்து அவர்களை சம்ஹாரம் செய்த குமரன் முருகக் கடவுளுடைய அடி திருவடிகளை குறி நீ தொடங்கிய காரியம் தடங்கலின்றி முடியும் பொருட்டு தியானித்து வணங்குவாயாக. இதுதான் இந்த குறள் வெண்பாவும் காப்புக்கான பொருள். திருச்சிற்றம்பலம்.